அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். கேதார கௌரி விரதம் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு எப்பொழுது, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நாள் நம்ம வழிபடுறதுனால சிவபெருமானுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும், விரத முறைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேதார கௌரி விரதம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுது. கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, விருப்பங்கள் நிறைவேற, பலவிதமான நன்மைகள் அள்ளித்தரும் அற்புதமான விரதம் தான் இந்த கேதார கௌரி விரதம். இந்த விரத முறைகள் பார்த்திங்கன்னா எப்பொழுது துவங்கணும், எப்பொழுது நிறைவு பெறும் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். கேதார கௌரி விரதம் என்பது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியினுடைய அருளை பெற்று தருவதற்கான ஒரு முக்கியமான விரதம் தான் இந்த கேதார கௌரி விரதம். செல்வ வளம், நல்ல ஆயுள், ஆரோக்கியம், வளர்ச்சி, இது மாதிரி பல செல்வங்களை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக கட்டாயம் பார்த்திங்கன்னா இந்த கேதார கௌரி விரதத்தை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த விரதம் நம்ம இருக்கிறதன் மூலமாக பார்த்திங்கன்னா அனைத்து விதமான தடைகள் நீங்கி நீண்ட ஆயுளையும், அது மட்டும் இல்லாமல் அருளையும் தரக்கூடிய விரதம் தான் இந்த கேதார கௌரி விரதம். தீபாவளியுடன் இணைந்து வரும் அமாவாசை முந்தைய 21 நாட்கள் பார்த்திங்கன்னா கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் இந்த கேதார கௌரி விரதம். சிவபெருமானை மனமுருகி வேண்டி நம்ம வழிபாடு செய்வதற்கான இந்த விரதத்தை 21 நாட்கள் நம்ம வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் மட்டும்தான் நம்மளால் வழிபட முடியும் என்றால் கூட எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். கேதார கௌரி விரதத்தின் போது பூஜை செய்கிறதுக்கு நம்ம 21 வகையான பழங்கள், 21 வில்வ இலைகள், இது மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய எல்லா நெய்வேத்தியங்களும் பார்த்திங்கன்னா 21 அப்படின்ற கணக்கில் இருக்கணும். இது சிவபெருமானும் பார்வதி தேவிக்கும் படைத்து அதை நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு உகந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை நம்ம செய்யணும். இந்த கேதார கௌரி விரதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 21 வரை பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அக்டோபர் 1 இது மாதிரி முந்தைய வரும் நாட்களில் நீங்கள் தவற விட்டிருந்தாலும் பரவாயில்லை, எந்தெந்த நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டிக்கும் முன்பு பார்த்திங்கன்னா கட்டாயம் அதுக்கான ஒரு புராண வரலாறு இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். புராணங்களின் படி பார்த்திங்கன்னா சிவபெருமானிடம் கோபம் கொண்ட பார்வதி தேவி கைலாசத்தில் இருந்து வெளியேறி கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் தஞ்சம் புகுந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அவர் அளித்த அறிவுரையின்படி கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்து பார்வதி தேவி மீண்டும் சிவபெருமானுடன் இணைந்தார் என்று சொல்லப்படுது. பார்வதி தேவியின் தீவிரமான பக்திக்கு மகிழ்ந்து எப்போதும் தன்னை பிரியாமல் இருப்பதற்காக தன்னுடைய உடலின் பாதியை தந்தொருளினார். இதுவே அர்த்தநாதீஸ்வரர் வடிவமாக சொல்லப்படுது. இது நடந்தது பார்த்திங்கன்னா தீபாவளி அன்று வரும் அமாவாசை தினத்தில் என்று சொல்லப்படுது. அதனால்தான் பார்த்திங்கன்னா இதை விருப்பங்களை நிறைவேற்றும் மாதமாகவே சொல்கிறார்கள். கேதார கௌரி விரதம் இருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து விரதத்தை துவங்கிவிட வேண்டும். கலசம் அமைத்து அதில் கேதாரீஸ்வரரை எழுந்தருள செய்து 21 நூல் சுற்றி 21 முடிச்சுக்கள் போட்டு வைக்க வேண்டும். இந்த கலசத்திற்கு தினமும் பூ, பழங்கள் படைத்து வழிபட வேண்டும். தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்ட 21 வகையான நெய்வேத்தியங்களை படைத்து வழிபட வேண்டும். விரதம் இருப்பவர்கள் தினமும் ஒருவேளையாவது உணவு எதுவும் சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு வாய்ந்தது. இல்லையென்றால் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி விரத முறைகளை கடைபிடிக்கலாம். பால், பழம் விரதம், பால் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது, இந்த மாதிரி அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நீங்கள் விரத முறைகளை கடைபிடிக்கலாம். இதை 21 நாட்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த மாதிரி விரத முறைகளை கடைபிடிக்க முடியாதவர்கள் பார்த்திங்கன்னா இந்த 21 நாட்களும் பார்த்திங்கன்னா சைவ உணவை மட்டுமே எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை தொடர்ந்து பண்ணலாம். நீங்கள் கலசம் அமைப்பது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கலசம் அமைத்து 21 முடிச்சுகள் கொண்ட கயிறை கையில் கட்டி கொண்டு நீங்கள் கலசம் அமைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அந்த ஒரு நாளிலே பார்த்திங்கன்னா 21 வகையான நெய்வேத்தியங்கள், அதிரசம், பழம், இது மாதிரி என்னென்ன நெய்வேத்தியங்கள் நீங்கள் படைக்கிறீங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா 21 அப்படிங்கிற கணக்கில் அந்த ஒரு நாள் மட்டும் நெய்வேத்தியங்களை படைத்து நீங்கள் பூஜை முறைகளை மேற்கொள்ளலாம். அப்படி வழிபடுவதற்குரிய ஒரு நாள் எப்பொழுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு தீபாவளி செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 21 அன்று வருது. அன்று அமாவாசை திதி வரக்கூடிய அந்த மாலை நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த விரத முறைகளை நீங்கள் நிறைவு பண்ணணும். 21ஆம் நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை வரும் திதி நாட்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் முழுமையாக விரதம் இருந்து சிவபெருமானை மனதார நினைத்து நீங்கள் இந்த கேதார கௌரி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். இந்த நாளில் அது மட்டும் இல்லாமல் இந்துக்களுடைய நாள்காட்டின் படி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் மகாலட்சுமி பூஜை மற்றும்
கேதார கௌரி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறதன் மூலமாக நம்ம கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த ஒரு நாள் மட்டும் விரத முறைகளில் நீங்கள் மேற்கொண்டு என்னென்ன முறைகளில் நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது நான் சொல்கிற இந்த முறையில் தான் 21 நாட்கள் நீங்கள் வழிபட்டாலும் சரி, இல்லை ஒரே ஒரு நாள் மட்டும் வழிபடுறதா இருந்தாலும் சரி, இந்த முறையில் தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். 21 நாட்களோ சரி, இல்லை ஒரு நாட்களோ சரி, நீங்கள் இந்த மாதிரி முறையில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த முறையை தான் நீங்கள் பின்பற்றணும். அதாவது நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா மஞ்சளில் நீங்கள் பிள்ளையார் படித்து வைத்து நீங்கள் வழிபாட துவங்கணும். பூக்கள், அதிரசம், அப்பம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, நோம்பு கயிற்று இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கணும். நோம்பு கயிற்றினால் பார்த்தீங்கன்னா 21 இலைகளால் பின்னப்பட்டுள்ளதை போல் நீங்கள் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் 21 நாட்கள் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்றால் நீங்கள் முதல் நாள் ஒரு முடிச்சு போட்டு அந்த கயிற்றை நீங்கள் பூஜையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். 2வது நாள் நீங்கள் வழிபடுவதாக இருக்கீங்க அப்படின்னா 2வது நாள் திரும்பவும் அந்த நோம்பு கயிற்றை எடுத்து 2 முடிச்சுகள் போடணும். 3வது நாள் 3 முடிச்சுக்கள். இது மாதிரி ஒவ்வொரு நாட்கள் நீங்கள் விரதத்தை முடிக்கும் போது ஒவ்வொரு முடிச்சுக்கள் என்று 21வது நாள் பார்த்தீங்கன்னா 21 முடிச்சுக்கள் கொண்டு அந்த கயிற்றை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நல்லா பூஜை செஞ்சுட்டு நீங்கள் கையில் கட்டிட்டு அன்னைக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருந்து விரதத்தை நிறைவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோம்பு கயிற்றை நீங்கள் விரதம்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கங்கையில் சேர்த்துடலாம். இல்லை அந்த கயிற்றை பத்திரமா வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் நோம்பு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த கயிற்றை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு சென்று அங்கே சிலர் பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு முறைகளை மேற்கொள்கிறவங்க நோம்பு கயிற்றை கோவில்லையே கூட வாங்கிப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். வீட்டில் நீங்கள் பூஜையை துவங்குறதுக்கு முன்னால் முதல்ல விநாயகருக்கு தீப ஆராதனை எல்லாம் காட்டணும். பின்னர் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மையப்பரை ஆகவாகனம் செய்து நீங்கள் தீபதூப ஆராதனைகள் காமிக்கணும். சிவன் மற்றும் சக்தியை நினைத்து நீங்கள் பாடல்கள் பாடி நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வழிபாட்டில் ஒவ்வொரு நாளும் நோன்பு கயிற்றில் முடிச்சுக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சுக்கள் போட்டு விரத நாட்கள் பகலில் பார்த்தீங்கன்னா உணவு எதுவும் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் முடிச்சுட்டு படையலிட்ட அந்த பிரசாதத்தை நீங்கள் உட்கொண்டு விரதத்தை நிறைவு பண்ணலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் விரதத்தை பின்பற்றணும். 21வது நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று முழுவதும் உணவு உண்ணாமல் வழிபாட்டை மேற்கொள்ளணும். அன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நோன்பு கயிற்று பார்த்தீங்கன்னா தோலுக்கும் அதாவது முழங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சிலர் கட்டுவாங்க. நார்த் இந்தியன்ஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை மேற்கொள்கிறவங்க அந்த தோள்பட்டை மற்றும் அந்த இடது கைமுட்டிக்கு நடுப்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கயிற்றை கட்டிப்பாங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் இந்த நோன்பு கயிற்றை அணிவாங்க. முந்தைய வருடம் கட்டப்பட்ட நோன்பு கயிற்றை பார்த்தீங்கன்னா பூஜையின் மறுநாள் நீர்நிலைகளில் விடுவதும் வழக்கம். தற்போது பார்த்தீங்கன்னா இந்த விரதம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்களில் வழிபடலாம் அப்படின்னா 9 நாட்கள் அல்லது 7 நாட்கள் அல்லது 5 நாட்கள் அல்லது 3 நாட்கள் அல்லது ஒரே ஒரு நாட்கள் இப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடை மேற்கொள்ளலாம். இல்லை நீங்கள் முந்தைய வரும் ஒரு 2 நாட்களை நீங்கள் தவற விட்டிருந்தாலும் பரவாயில்லை. 9 நாட்கள் அப்படின்ற முறையிலும் இல்லைன்னா 7 நாட்களோ 5 நாட்களோ 3 நாட்களோ இல்லை ஒரே ஒரு நாட்களோ அப்படின்ற கணக்கில் நீங்கள் இந்த விரத முறைகளை கடைபிடித்து நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணலாம். இந்த நாட்களில் நீங்கள் பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் பார்வதியை போற்றும் மந்திரங்கள், ஸ்லோகங்கள் ஆகியவற்றை சொல்லி நீங்கள் வழிபட வேண்டும். எதுவும் தெரியலை அப்படின்னாலும் பரவாயில்லை, ஓம் சிவாய நமக அப்படின்ற நீங்கள் 3 மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் பூஜைகளை மேற்கொள்ளலாம். முக்கிய 5 எழுத்து மந்திரமாக சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் கூட நீங்கள் சொல்லி இந்த பூஜைகளை மேற்கொள்ளலாம். விரதத்தின் போது பார்த்தீங்கன்னா கௌரி அஷ்டோத்திரம், சதநாமாவளி இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லியும் கூட நீங்கள் வழிபாட மேற்கொள்ளலாம். இது தெய்வீக அருளை பெறுவதற்குரிய வழியாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட உன்னதமான கேதார கௌரி விரதத்தை மேற்கொள்வதன் மூலமாக இது செல்வ வளத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் மன அமைதியையும் அளித்து விருப்பங்களை நிறைவேற்றும் விரதமாக கருதப்படுது. கட்டாயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கேதார கௌரி விரதம் எந்த முறையில் வழிபடணும், எப்படி வழிபடணும் எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் வழிபடுறதா இருந்தாலும் சரி, இல்லை 5 நாட்கள் வழிபடுறதா இருந்தாலும் சரி, எப்படி வழிபடணும், எந்தெந்த நாட்களில் வழிபாட்டை மேற்கொள்ளணும் எல்லாத்தையும் தெளிவாக இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க. கட்டாயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மாம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.